ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாருங்கள், ரேஷன் கடை பருப்பு வச்சு ஒரு சூப்பரான வடை பண்ண போகிறோங்க. ரேஷன் கடை பருப்பு தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும்னு இல்லை, நம்ம நார்மலான பருப்பையும் யூஸ் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன் நான். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 3 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சிருக்கேன், ஒரு 15 பல் பூண்டு வச்சுருக்கேன், கொஞ்சம் இஞ்சி எடுத்திருக்கேன், 5 வரமிளகா பச்சை மிளகா எது வேணாலும் போட்டுக்கலாம், கருவேப்பிலை கொத்தமல்லி தழை இதெல்லாம் மட்டும் தாங்க போட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1-2 நல்லா அரைச்சி வச்சுக்கிங்க. ஊற வச்ச பருப்பையும் நல்லா 1-2 அரைச்சி வச்சுக்கிங்க. பாருங்கள், இந்த பதத்தில் தான் இருக்கணும். கொஞ்சம் குறகுறன்னு தான் இருக்கணும், ரொம்ப நிகுன்னு ஆயிடக்கூடாது. அப்போ தான் நம்ம வடை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் குதிச்சதுக்கப்புறம் அதில் சின்ன சின்னதாக நம்ம இந்த வடைக்கு தகுந்த மாதிரி போட போகிறோம். வடை மாதிரி தட்டிலாம் போட வேண்டியது இல்லைங்க, அப்படியே நம்ம ரவுண்டாக போட்டு விட்டுடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெலாம் இது சூப்பராக இருக்குங்க. அது இல்லாமல் ரேஷன் கடை பருப்பு வச்சு நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் வச்சுருப்போம். ஏன்னா குழம்புக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கிறது இல்லை. அதனால் இந்த மாதிரி பருப்பு வடையாட்டம் நம்ம போட்டு கொடுத்துட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்களும் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பசங்கள்லாம் இப்போ லீவில் இருப்பாங்க, கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பாருங்கள், ஒரு பெரிய வடைச்சட்டியில் வச்சிட்டோம்னா 2 இடத்துலையே அதை எடுத்துடலாம், எல்லா பருப்பையும் வடையும் போட்டு. இப்போ 2 பக்கம் நல்லா திருவி விட்டு வேக விட்டுறலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸிங்க. வடை போட்டு தட்டி போடணும் அப்படின்னுலாம் இல்லை. பிகினர்ஸ், அதாவது சமையலுக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிட்ருக்குறோம் செய்யறதுக்கு அப்படிங்கிறவங்கலாம் இந்த மாதிரி வடைக்கு நீங்கள் பழகிக்கிங்க. சூப்பராக ஈஸியாக வந்துடும். எல்லோரும் அசந்து போயிடுவாங்க நீங்கள் வடை போட்டிங்களா அப்படின்ட்டு. பாருங்கள், எடுத்தாச்சு. நீங்களும் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பாருங்கள், சூப்பராக வடை வெந்துருச்சு. நீ சாப்பிட்ற வேண்டியது தான். தேங்க்யூ.